தமிழ் சாட்டை நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இன்னைக்கு நியூஸு நம்ம நடிகர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் வந்து பிரிந்து விட்டதாக செய்திகள் வந்து ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி காத்தால 5 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததாகவும், சேர்த்தன உடனே டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா தொற்று இருக்குது, மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்கிறது அப்படிங்கிற மாரி பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதை தொற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள யாரெல்லாம் தொட்டு தூக்கிட்டு வந்தது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது, அவங்க எல்லாத்துக்குமே கொரோனா டெஸ்ட்டு எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று இருந்திருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. உடனுக்குடனே எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உடல்நிலை ரொம்ப பின்னடைவு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கடைசியாக உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற உடனுக்குடனே நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியரு, இதுமாரி ஹார்ட்டில் பிரச்சனை, இதுமாரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனாலையும் அதனால் ஹாஸ்பிட்டலில் எடுத்து ரொம்ப தீவிரமாக சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றை புரட்டி போடக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னெடுத்திருக்காரு. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே ஒரு சூப்பரான ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பையும் இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவர் வந்து நம்ம நிலைமையில் இல்லை, உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கிறத நியூஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அவங்க பையன் எலெக்ஷனில் நிற்பாரா இல்லை அந்த அம்மா நிற்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. என்ன தான் ஒரு முரணான பேச்சாக இருந்தாலும், என்ன தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், எல்லா இதயத்திலும் கொடிகொட்டி பறந்த விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது நம்மளிடத்தில் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்துடன் நம்ம தெரிவிக்கிறோம்.